மருகுபாண்டி, என்னப்பா இது? என்ன ஆச்சு சார்? இந்த அம்மா புருஷ ரவுடிகளை கூட்டிட்டு வந்து என்ன வெட்டிட்டான் சார். என் காலையே எடுத்துட்டாங்க சார். என் வாழ்க்கையா வீடா போச்சு சார், வீடா போச்சு. கவலைப்படாதப்பா. பாவிங்க, என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணவங்க நல்லா இருக்க மாட்டாங்க, நாசமா போயிடுவாங்க. அவங்க புள்ள குட்டிங்க மண்ணா போயிடுங்க. இந்த பாருமா, அந்த எம்எல்ஏ பேச்சு கேட்டு உன் புருஷன் இப்படி பண்ணிட்டான். என் உடம்பு மட்டும் குணமாகிட்டு உன் புருஷன் அந்த எம்எல்ஏ பழி வாங்காம நான் விட மாட்டேன். மருகுபாண்டி, மத்தவங்களை பழி வாங்கறதுனால எந்த லாபமும் கிடையாதுப்பா. உன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நீயே தான். நல்லவங்களோட சேர்ந்து நியாயமான தொழில் செஞ்சிருந்தா உனக்கு இந்த நிலைமையே ஏற்பட்டிருக்காது. கெட்டவங்களோட சேர்ந்து கேவலமான தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இதுதான் முடிவு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது நேர்மையா வாழ முயற்சி பண்ணு. கவலைப்படாதப்பா, உனக்கு உடம்பு சீக்கிரமா குணமாயிடும். ரெஸ்ட் எடுத்துக்க. நான் வரேம்மா. வாமா போலாம். உன் புருஷனால மருகுபாண்டி மட்டும் இல்ல, பப்ளிக்ல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல விட்டுப்பட்ட ஒருத்தன் ரொம்ப சீரியஸா இருக்கான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு நாச்சு, ஜனங்கள் உன் வீட்டுக்கார சும்மா விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லம்மா, இவ்வளவே செஞ்சுட்டு உன் புருஷன் அந்த எம்எல்ஏயோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு கள்ளச்சாராய ஃபேக்டரி ஓபன் பண்ண போறான். அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்கெல்லாம் மயிர் செய்ய போறோம். அதுல எந்த விதமான அசம்பாவிதம் நடக்கலாம். அதனால பாதிக்கப்பட போறது உன் புருஷன் தான். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அப்புறம் என் பேர்ல வருத்தப்படாது. சாராய் கோஷ்டி உங்களுக்குள்ள தகராறுன்றதுனால ரோட்ல போற பொது ஜனம் எங்களை வெட்ட சொல்லுதா? எங்கடா சிவராம? அவர் இல்லையா? உள்ள வச்சு போடு போடு. அடி என்னது? வீட்டை அடிச்சு நொறுக்குறாங்களா? யாரியா? ஹலோ ஹலோ, லட்சுமி, எவன்டா வீட்டை அடிச்சு நொறுக்குறது? எங்கடா அவனுங்க? அவங்க எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி போட்டு போயிட்டாங்க சார். வீட்டுல ஒரு பொருளை விட்டு வைக்கல சார். ரவுடிகெல்லாம் வந்து டிவி மீன் தொட்டிலாம் உடைச்சிட்டாங்கப்பா. மீன் எல்லாம் செத்துருச்சுப்பா. அப்பா அப்பா, அவனுங்க எங்களையும் அம்மாவையும் அடிக்கிறாங்கப்பா. அப்ப நானும் அக்காவும் படிக்கட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அந்த பாவிங்க இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா எங்களை எல்லாம் அடிச்சு கொண்டு இருப்பானுங்க. அவனுகிட்ட இருந்து தப்பிச்சதே பெரிய பாடா போச்சு. பீட்டர், எந்த ஏரியா அவனுங்க? குறுக்கு போட்டுக்காரன் சார். அவனுக்கு யாருன்னு காட்டு. குண்டு அடிச்சிருவாங்களே. வாயா. இல்லங்க, எங்க போறீங்க? செஞ்ச பாவம் பத்தாதுன்னு மறுபடியும் போறீங்களா? ஆம்பளை இல்லாத வீட்டுல பூந்து அடிச்சிருக்கானுங்க. அவங்கள சும்மா விட சொல்றியா? ஏன் அடிக்க மாட்டாங்க? நீங்க எம்எல்ஏ பேச்சு கேட்டு ரவுடித்தனம் பண்றீங்க. பாதிக்கப்பட்டவங்க சும்மா இருப்பாங்களா? அத்தைக்கு வந்து உடைச்சிட்டு போயிட்டாங்க. நானா ரவுடித்தனம் பண்ணேன்? ஆமா, ரவுடித்தனம் பண்றீங்க. உங்களால ஒரு குடும்பமே அழிஞ்சு போச்சு. அந்த மருகுபாண்டி எம்எல்ஏக்கு துரோகம் பண்ணிட்டான். அதுக்காக நியாயம் கேட்க போனேன். அங்க ஏதாவது நடந்து போச்சு. அதுக்கு நானா பொறுப்பு? ஐயோ, யாரு பொறுப்பு? அந்த எம்எல்ஏ சவகாசமே நமக்கு வேண்டாங்க. அந்த பாலா போனவங்க கிட்ட வேலைக்கு சேர்த்து நீங்க
நீங்களும் நாசமா போயிட்டீங்க, நம்ம குடும்பமும் நாசமா போச்சு. லட்சுமி, நீ எம்எல்ஏ பத்தி பேசாத. நான் பேசுவேங்க. நம்ம குடும்பத்தை அழிச்சவனை பத்தி நான் என்ன வேணாலும் பேசுவேன். அவன் நாசமா என்னையா என் குடும்பமே நடத்தல இருக்கும்போது வேற எவன் எனக்கு வேலை கொடுத்தா? இந்த வீடு சொத்தெல்லாம் யாரால? அவனால தானயா? வேணாங்க. அந்த பாவி கொடுத்த சொத்தை வேண்டாம், சொகமும் வேண்டாம். பிச்சை எடுத்தாவது பொழைச்சுக்கலாங்க. எதை பத்தி வேணாலும் பேசு, ஆனா எம்எல்ஏ பத்தி மட்டும் பேசினேன் என்னால பொறுத்துக்க முடியாது. அப்ப எங்களை விட அந்த எம்எல்ஏ தான் பெருசா? ஆமாண்டி, அவருக்காக நான் உயிரை கொடுப்பேன். உயிரை கொடுத்துட்டு அப்ப நானு இந்த பிள்ளைகளோட தெருவில் அனாதையா நிக்கிறமா? இந்த பாருங்க, உங்களுக்கு நானும் குழந்தைகளை வேணும், நீங்க அங்க போக கூடாது. எனக்கு போகாதீங்க. வெளியில எல்லாரும் உங்களை கருவிட்டு இருக்காங்க. நீங்க போனீங்கன்னா உங்களை உயிரோட விட மாட்டாங்க. என்ன நீ யாரு? அவங்கள நான் பாத்துறேன். எனக்கு என் பேச்ச மீறி போனீங்கன்னா என்ன என் பிள்ளைகளை உயிரோட பார்க்க முடியாது. ஏன் நீ விரட்டுறியா? முட்டாள்தனமா நீ முடிவு எடுத்தா நானா பொறுப்பு? செத்தா சாவுடி. சார் சார் என்னங்க? சார் 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 நில்லுங்க சார். எவன்டா வீட்டு அடிச்சு நொறுக்கணும்? எவனா ஆம்பளை இருந்தா எம்எல்ஏ கை வைங்கடா. வாங்கடா, இன்னைக்கு உங்களை ஒரு கை பாத்துறேன். தலைவரே, இவ்வளவு தூரம் சேர்த்தது இல்லாம அவன் இங்கே வந்துட்டான் பாத்தியா? டேய், அடிச்சு நொறுக்கு. வாங்கடா வாங்க. அறிவு கட்டமா நடந்துக்காத. பல குடும்பங்களை பலியாக்கிட்டு அவங்களே சண்டைக்கு போறியா? சாராயம் வித்து நீ காசை பாதிக்கணுங்கிறதுக்காக பொது ஜனங்கள் பலியாகணுமா? கொதிச்சு போயிருக்காங்க. இன்னைக்கு உன் குடும்பம் உயிரோடு இருக்கிறதே பெருசு. அப்படி ஏதாவது ஆச்சுன்னா இங்க ஒரு பையன் உயிரோடு இருக்குமா? என்ன தம்பி முட்டாள்தனமா பேசுற? ஒன்னால்தான் இன்னைக்கு ஒரு குடும்பம் நடுத்தர விட நிக்குது. யாரால? என்னாலயா? என்ன கூட இருந்து புரியாம பேசுறீங்க? நான் சமாதானம் பேச தானே போனேன். எதிர்பாராம ஒட்ட போட்டு அடிச்சிட்டாங்க. அது நான் என்ன பண்ண முடியும்? எதுக்காக என் வீட்டை போட்டு அடிக்கணும்? தம்பி புரியாம பேசாத நீ. இது ஒண்ணு எதிர்பார்ப்பு நடந்தது இல்ல. திட்டம் போட்டு அந்த எம்எல்ஏ செஞ்சது. நேரடியா மோதனா எங்கே தனக்கு கெட்ட பேர் வந்துருவோம் நினைச்சு சமாதானம் பண்ற மாதிரி ஒண்ணு அனுப்பிச்சு விட்டு பின்னாலே மருகுபாண்டிய வெட்டுறதுக்கு ஆள் அனுப்பிச்சான். அது தெரியுமா உனக்கு? என்ன சொல்றீங்க தம்பி? நீ இப்ப வந்தவன், நான் 30 வருஷமா அவன் கூடவே இருந்தவன். அவனுக்கு யாரால பிடிக்கலையோ க்ளோஸ் பண்ணிடுவான். இதுதான் அவன் பழக்கம். உங்க சாராய சண்டையினால ஒரு குடும்பமே அனாதை இருக்குது பாருப்பா. விட்டு போயிட்டீங்களே. சமாதானம் பண்ற மாதிரி ஒண்ணு அனுப்பிட்டு பின்னாலே மருகுபாண்டிய வெட்டுறதுக்கு ஆள் அனுப்பிச்சான். அது தெரியுமா உனக்கு? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.